இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வணக்கங்கள். உங்களை மீண்டும் மாதர்தே காணொளி மூலம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறானது நம்மை இறையிறக்க ஞாயிறாக கொண்டாட திரு அவையானது நம்மை பணிக்கின்றது. இறைவனுடைய இந்த இரக்கம் என்பது அன்பையும் இறைவனுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய கருணையையும் நம்முடைய வாழ்வில் பெற்று இறைவனுடைய மன்னிப்பையும் நாம் பெறக்கூடிய மக்களாக மாறி வாழ்வதற்கான அழைப்பை இந்த இறையிறக்க பெருவிழாவானது நம்மை அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீட்பின் காலத்தில் இருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய இரக்கத்தையும் கருணையையும் இறைவன் தரக்கூடிய மன்னிப்பையும் பெற்ற மக்களாக வாழ்வதற்கான அருளை இறைவன் நமக்கு தருகின்றார் என்ற அந்த நம்பிக்கை செய்தியை இறைவன் நமக்கு தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பக்தியானது மாபரன் இயேசு புனித பவுசின அவர்களுக்கு காட்சி வாயிலாக தோன்றி இறை இரக்கத்தை இந்த அகில உலக திருச்சபைக்கும் இறைவன் தன்னுடைய அன்பை காட்டுகின்றார். குறிப்பாக இதை திரு அவையில் பிரகடனப்படுத்தியது திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் திருச்சபையில் கிபி 2000 ஆண்டில் அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனின் இரக்கத்தை நாம் நம்புகின்ற போது நம்முடைய வாழ்வில் சந்தேகம் என்ற அந்த புயல் தானாகவே அடங்கி செல்கின்றது. சந்தேகம் என்ற சுவரை நாம் நம்முடைய வாழ்வில் அடுக்கிக் கொள்கின்ற போது அந்த சந்தேக சுவர்களிலிருந்து அந்த சந்தேக கல்லறையிலிருந்து உயிர்த்து எழுவதற்கான ஒரு அழைப்பை இறைவன் நமக்கு தருகின்றான். எனவே இந்த நேரத்தில் சந்தேகமும் இரக்கமும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கின்றன. அச்சம், கலக்கம், சந்தேக உணர்ச்சிகளிலிருந்து போராடி வரும் நம்முடைய சூழலிலிருந்து நாமும் உயிர் பெற்று எழுவதற்கான அழைப்பை இன்றைய இறையிறக்க ஞாயிறானது சிந்தித்து பார்ப்பதற்கான அழைப்பை நமக்கு தருகின்றது. இறைவனுடைய இறை இரக்கமும் இறைவனுடைய பேரன்பும் என்ற அந்த கதிரவன் தன்னுடைய ஒளியை நோக்கி எழும்போது சந்தேகம் என்ற அந்த பணியானது அது தானாகவே அடங்கிவிடும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு தொடர்படுத்தி கொள்வதற்கான அழைப்பை நாம் இந்த நற்செய்தி வாயிலாக நாம் புரிந்து கொள்வதற்கான அழைப்பை தருகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாயிலாக இயேசுடைய சீடர்கள் முதலில் யூதர்களுக்கு பயந்து இருக்கின்றார்கள். காரணம், இயேசுவோடு இருந்த இந்த சீடர்களுக்கும் இதே நிலைமை வரும் என்ற அந்த பயம். இரண்டாவதாக, இயேசு அவர்களுக்கு தோன்றி தன்னுடைய இருத்தலை அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். பூட்டிய கதவின் வாயிலாக இருந்த மாபரன் இயேசு முன்பாக தோன்றி அவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய தைரியத்தையும் புதிய ஆற்றலையும் புதிய அமைதியையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த பின்னணியை பார்க்கின்ற போது யூதர்களுக்கு பயந்து இயேசுவினுடைய சீடர்கள் ஒரு அறையில் பதுங்கி இருந்தார்கள். ஏனென்றால் இயேசுவுக்கு ஏற்பட்ட அந்த நிலை தனக்கும் வந்துவிடும் என்ற அந்த ஐயப்பாடோடு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த பயந்த இந்த சூழலில் தான் இயேசு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த ஒரு வெளிப்படுத்துதல் அவர்களுடைய வாழ்வில் ஒரு புதிய ஒரு தாக்கத்தை, புதிய ஒரு அன்பை, புதிய ஒரு பகிர்வை ஏற்படுத்தியதாக இருக்கிறது. சந்தேகமாக இருக்கக்கூடிய இந்த சூழல் இரக்கத்தை கொடுக்கின்றது, அவர்களுக்கு வெற்றியை தருகின்றது, அமைதியை கொடுக்கின்றது, புதிய வாழ்வை கொடுக்கின்றது. எனவேதான் இயேசுடைய சீடர்கள் புதிய தெம்பையும் புதிய தைரியத்தையும் பெற்று தன்னை இறைவன் அனுப்பியது போல இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இதை சொல்லி அனுப்புகின்றார். ஆக அவர்களுடைய வாழ்வில் இயேசு அவர்களுடைய காட்சி வாயிலாக வெளிப்பட்ட போது பெற்ற அந்த அனுபவம், அந்த தைரியம், அந்த ஆசீர்வாதம், இந்த கண்களை உயிர்த்த இறைவனை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இவர்கள் பெற்றதே பேறு பெற்ற புண்ணியமாக அவருடைய வாழ்வில் விளங்கியது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகமானது மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே அப்பேற்பட்ட அனுபவத்தை பெற்ற இந்த சீடர்களுடைய வாழ்வு எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைத்து வருகின்றோம். ஆக இயேசுனுடைய சீடர்களுடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் பயந்த, அவர்கள் இயேசுவை விட்டு சென்றோம் என்ற அந்த நிலையிலிருந்து அவர்களுக்கு தனிமை, பயம், குற்ற உணர்வு ஆகிய இந்த உணர்வுகள் மேலோங்கி இருப்பதை இந்த நற்செய்தி வாசகம் தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு தன்னிலை மறந்து அவர்களுடைய நிலையிலிருந்து சிந்தித்து தன்னை அவர்களுக்கு காட்சி வாயிலாக தன்னுடைய இருத்தலை வெளிப்படுத்துகின்றார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இந்த உயிர்ப்பு எவ்வாறு சீடர்களுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ நம்முடைய வாழ்வையும் நாம் தொடர்படுத்தி பார்க்க வேண்டும். இறைவனுடைய இந்த உயிர்ப்பு முன் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தால் எத்தகைய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய அந்த காட்சி அவர்களுடைய வாழ்வின் புது தம்பை ஊட்டியது போன்று நாமும் இறை நம்பிக்கையில், இறை விசுவாசத்தில், இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தில் நாம் திளைத்திருக்கக்கூடிய வரங்களை நாம் இறைவனிடம் கேட்போம். குறிப்பாக இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் ஒரு கதாநாயகராக யார் இருக்கிறார் என்றால் தோமா இருக்கின்றார். திருத்தூதரான தோமா இதில் ஒரு கதாநாயகராக தான் இருக்கிறார் என்பதை நான் உணர்கின்றேன். காரணம், அவரை சந்தேக வழியில் நாம் சொன்னாலும் இந்த சந்தேகம் என்ற ஒரு உணர்வு வருகின்ற போது இது பயம், கோபம், தளர்ச்சி, நம்பிக்கை குன்றிய ஒரு தன்மையிலிருந்து நம்மை சிந்தித்து பார்க்க இது அழைப்பு விடுகிறது. இந்த சந்தேகம் வருகின்ற போது இது ஒரு வெறுமனே சாதாரண ஒரு உணர்வு கிடையாது, மாறாக பல உணர்வுகளின் கூட்டு குடும்பமாகத்தான் இந்த சந்தேகம் இருக்குது. பயம் கலந்த சந்தேகம், பயத்தினோடு இருக்குது. எனவே இயேசுவோடு இருந்த அந்த 3 ஆண்டுகளும் சீடர்கள் பெற்ற இந்த அனுபவத்தை அவர்கள் மறந்துவிட்டனர். மாறாக அவர்களோடு இருந்த அந்த பயம், சூழல், சந்தேகங்கள், அவர்களுடைய பயமான இந்த சூழலை எதிர்கொள்ள அவர்களுக்கு சக்தி இல்லாததுதான். இந்த இடத்தில் சீடர்களுக்கு பதிலாக நம்மை பொருத்தி பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாமும் பயப்படக்கூடிய, சந்தேகப்படக்கூடிய மக்களாக தான் இருந்திருப்போம். கல்வாரியில் அவர்கள் பெற்ற அந்த அனுபவம், கல்வாரியில் இயேசு பட்ட அந்த சித்திரவதை, கல்வாரியில் இயேசு சிந்திய இந்த இரத்தம், இவைகளை பார்த்த அந்த சீடர்களுக்கு இறைவன் திரும்பி வருவாரா இல்லையா என்ற அந்த எண்ணங்கள் மேலோங்கியே காணப்பட்டது. ஏனென்றால் அவரை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலைகளை அவர்கள் ஓரமாக இன்று பார்க்கின்றார்கள். சீடர்கள் இந்த நிலையை உணர முடிகின்றது. எனவே இந்த மாபெரும் இயேசு திரும்பி வருவாரா இல்லையா என்ற அந்த நிலைதான் அவர்களுக்கு மேலோங்கி காணப்படும். எனவேதான் தோமா இப்பேற்பட்ட ஒரு கேள்வி கணையை குறிக்கிறார். அவருடைய விழாவில் என்னுடைய கைகளை விட்டால் ஒழிய நான் அதை நம்ப மாட்டேன் என்ற அந்த சிந்தனையை தோமா சீடர்களுக்கு முன்பாக வைக்கின்றார். எனவே இதற்கு பதிலாகத்தான் இயேசு அவரிடம், நீ நம்பி கண்டதால் நீ பேறு பெற்றாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற அந்த நிலையை இறைவன் அவருக்கு கொடுக்கின்றார். சீடர்களுடைய மனதில் இருந்த அந்த சந்தேகத்தை தான் தோமா தன்னுடைய வாயார அதை அறிக்கையிடுகின்றார். எனவேதான் நாம் அனைவரும் என்ன சொல்லும், தோமாவை சந்தேகத்தின் பேர்வழி என்று சொல்லும். தன்னுடைய சொந்த தொழிலை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை விட்டு வந்த அந்த சீடர்களுக்கு எருசலேமில் அவர்கள் கண்ட அந்த காட்சியானது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. எருசலேமில் நடந்த அந்த காட்சி அவர்களுடைய வாழ்வை புரட்டி போடக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். ஏன்னா அவர்கள் நம்பிக்கையோடு இருந்த அந்த மாபரனுடைய அந்த இழப்பு, அவருடைய அந்த வெறுமை அவர்களுடைய வாழ்வை பாதிக்கின்றது. சீடர்கள் பாதித்த அந்த விதம், எருசலேமினுடைய அந்த அனுபவம், கல்வாரி பயணத்தினுடைய நிலையை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மாபரன் இயேசுடைய அந்த இடமானது இங்கு வெற்றிடமாக்கப்படுகிறது. எனவே இப்பேற்பட்ட ஒரு சந்தேகத்தில் தான் அவர் திரும்பி வருவாரா இல்லையா என்பதுதான் தோமாவினுடைய கேள்வி. அவர் வருகின்ற போது, அவரை காண்கின்ற போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்ற குரலோடு இறைவனை நம்புகின்றார்கள், சீடர்கள் மகிழ்கின்றார்கள். எனவே இப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி சீடர்கள் மத்தியில் இருக்கின்ற போது அவர்கள் வெளியில் செல்லும் போது தங்களுடைய வாழ்வை கண்டு பயப்படுகின்றார்கள். எனவே இயேசுவின் இந்த கொடூரமான மரணம் சீடர்களுடைய வாழ்வில் ஒரு பயத்தையும், ஒரு வெற்றிடத்தையும், ஒரு சந்தேகத்தையும், அவர் திரும்பி வருவாரா என்ற அந்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறை இறக்க வாரத்தில் நாம் இறைவனுடைய அன்பையும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும், இறைவனுடைய உடனிருத்தலையும் புரிந்து கொள்ளும். இறைவன் காட்டுகின்ற அந்த கருணை நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது. இறைவனுடைய கரிசனை நம்மை வழி நடத்துகிறது. இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தேற்றுகின்றது. இறைவனுடைய பாதுகாக்கக்கூடிய கரங்கள் நம்மை தொடுகின்றது என்ற அந்த நம்பிக்கையில் நாம் இந்த இறை இறக்க ஞாயிறு இறை கருணையோடு இறைவனுடைய அந்த இருத்தலை, இறைவனுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்வோடு தொடர்படுத்தி பார்க்க அழைப்பு எடுக்கிறது. எனவே சந்தேகமான அந்த சூழலில் இறைவனுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நாம் தேடக்கூடிய மக்களாக நாம் வாழ்வோம். இறைவனுடைய நம்பிக்கையை நிலைத்திருப்போம். இறைவனுடைய உடனிருப்பை உணர்வோம். சந்தேகம் என்ற அந்த சூழலை நாம் மறந்து, அந்த உணர்ச்சியை மறந்து, பயம் இவைகளை தூக்கி எறிந்து இறைவனுடைய நம்பிக்கை, விசுவாசம் ஆகியவை
நம்முடைய வாழ்வை மாற்றும் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த அருள் வரங்களை கேட்டு நாம் மன்றாடுவோம். ஆமென்.